இரண்டாவது அன்றாட வாழ்வில் நல்லிணக்கம். RSS இயக்கமே அன்புக்கான இயக்கம். 100 ஆண்டு ஒரு இயக்கம் இருக்க முடியுமா அப்படின்னா அன்புதான் அதனுடைய மைய கருத்து. எல்லாரிடமும் அன்பு செலுத்துவோம். நமக்கு ஷாக்கால கற்றுக் கொடுக்கிற பழக்கமே நம்ம கிட்ட ஜாதி கிடையாது, பேதம் கிடையாது, தீண்டாமை கிடையாது, உயர்ந்தவன் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது. நாம் அத்துணை பேரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். நமக்கு அன்னை பாரத மாதா. அப்படி அன்போடு எல்லாரோடையும் பழகுவோம். இந்த ஆண்டு நூற்றாண்டை ஒட்டி பஞ்ச பரிவர்த்தன 5 அமுதத்திலே 2வது அமுதம் சமுதாய நல்லிணக்கம். நல்லிணக்கம்னா பெரிய அளவுல எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா நினைச்சு சமபந்தி போஜனம் நடத்துறது, அன்னதானம் பண்றது அப்படி இல்ல. அது இருக்கும், எப்படி நடக்கட்டும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நம்மை சுற்றி இருக்க எல்லாரோடும் அன்போடு பழக வேண்டும். நம்ம வீட்டு குப்பையை வாசல்ல போடுறோம், குப்பை எடுப்பதற்காக ஒரு தெரு கூட்டுபவர் வருகின்றார், அவர் சகோதரர். அவரை ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலாம் தான். அப்படி நமக்காக, நம் குடும்ப மேம்பாட்டிற்காக யாரெல்லாம் சுற்றி இருக்கவர்கள் நமக்கு உதவுகின்றார்களோ அத்தனை பேருடைய இன்முகத்துடன் அன்போட பழகுதல், இதுதான் சமுதாய நல்லிணக்கம்.